Hi friends, welcome to my channel. இன்னைக்கு vegetable rava kichadi செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப்பு ரவையில் இந்த கிச்சடியை செய்கிறேன். கடுகு வெடிச்சதும் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பு செவந்ததும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணதை போடுறேன். 2 பெரிய பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு, இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு. 1 கப்புக்கு 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி மசிஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போதும். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது கூட வேக வச்ச காய்கறி கேரட்டு பீன்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். காயில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி பீஸில் அதையும் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் வரும். ரவை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிக்கணும். அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். இது கூட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தலையை பொடுசாக நறுக்கினதையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரியும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.